Taste the Daily. சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மருங்காபுரி வடக்கு அதிமுக ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் மருங்காபுரி நாம் தமிழர் கட்சி ஒன்றிய செயலாளர் முருகேசன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக பிரமுகர் விஜய் ஆகியோர் அக்கட்சியிலிருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைதான மீனவர்களை உடனடியாக தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்யும் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களின் நலனில் உண்மையில் அக்கறை இருந்தால் மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் மதுவருந்தி சாலையில் உறங்கியவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியாட்சியின் அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியில் மது போதையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. யானைமலை ஒத்தக்கடை அருகே சீதாலட்சுமி நகரைச் சேர்ந்த முத்துக்கருப்பன் என்பவர் மது போதையில் சாலையிலேயே உறங்கிய நிலையில் இறந்துள்ளார். அவரது உடல் ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. விடியா ஆட்சியில் மது போதையால் நாள்தோறும் அப்பாவி மக்கள் இறந்து வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் வசிக்கும் மக்கள் புதிதாக மாற்றப்பட்டுள்ள மின்கட்டண அலுவலகத்திற்கு செல்ல முறையான பாதை வசதி இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிக்கரணை நாராயபுரம் பகுதியில் இருந்து மின்கட்டணம் செலுத்த மயிலை பாலாஜி நகர் துணை மின் நிலையம் செல்ல வேண்டியுள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். போக்குவரத்திற்கு முறையான சாலை வசதியும் இல்லாததால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயில் சுற்றுவட்டாரத்தில் சுற்றித் திரியும் மாடுகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். திருவல்லிக்கேணி பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளால் நாள்தோறும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாவதோடு சில வாகன ஓட்டிகள் கடும் விபத்திலும் சிக்குகின்றனர். மேலும் இந்த பகுதியில் சிறுவர்கள் நடமாடும் போது மாடு முட்டிவிடுவதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். இதுகுறித்து விடியா ஆட்சியின் மாநகராட்சியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாப் பணிகளை மேற்கொள்ள விடாமல் விடியா திமுக அரசின் கவுன்சிலரின் கணவர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து காணிக்கை மற்றும் நன்கொடைகள் பெறப்பட்டு கோவிலின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விடியா திமுக அரசு வார்டு கவுன்சிலர் சரஸ்வதியின் கணவர் சந்திரசேகர் இந்த கோயிலை விட்டு வெளியேறும்படியும் மிரட்டும் தொனியிலும் பேசியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்களின் பணத்தில் கட்டப்படும் கோயிலுக்கும் கவுன்சிலரின் கணவர் முட்டுக்கட்டையாக இருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 அமைச்சர்கள் இங்கே இருக்கிறோம், எப்போ வருவீங்க என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரிடம் விடியா திமுக அரசின் அமைச்சர் KN நேரு கோபமாக கத்தியுள்ளார். பாளையங்கோட்டை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மார்க்கெட் கடைகளை விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் அங்கே இல்லாததால் கோபமடைந்த அமைச்சர் KN நேரு தொலைபேசியில் ஆட்சியாளரை அழைத்து கோபமாக திட்டியுள்ளார். விடியா திமுகவின் அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், பொதுமக்கள் என யாருக்கும் மரியாதை தருவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அப்பனம்பட்டியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி பாலியல் கொடுமையால் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சாத்தூர் மகளிர் காவல் நிலையம் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. முன்னதாக உடல்நலம் குன்றியிருந்த சிறுமியை அவரது தந்தை கோவில்பட்டி மருத்துவமனையில் சேர்த்த போது அவர்களின் அறிவுறுத்தலின்படி மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி மருத்துவமனையில் அனுமதித்து அவர்கள் பாலியல் துன்புறுத்தல் நேரிட்டுள்ளதாக கூறியதை அடுத்து தற்போது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் தந்தை தனது குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். விடியா ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா அவலநிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை ஜிஹெச்சில் இருக்கிறேன். இது சம்பந்தப்பட்டவங்களாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, போலீஸ் கேஸ் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க விசாரிக்க போயிட்டு தான் கேஸுக்கு நான் அவங்க போட்டு கேஸை பதில் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அதனால காவல்துறைக்கு எனக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும். தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 தினங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.